என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிட வந்திருக்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த நல்ல நாளில் உன் தாயானவள் எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் சொல்லக்கூடிய உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும். என்ன உண்மை அம்மா வைத்திருக்கிறாய்? நான் தான் இங்கு எல்லாவற்றையும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேனே. இதற்கு மேலும் என் வாழ்க்கையில் என்ன உண்மைகள் இருக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனிமேல் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக நிச்சயமாக கிடைக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத பல தருணங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்களில் கூட இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுத்திருக்கிறது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ மனமுருகி இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டது எல்லாம் போதும். இனி உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வரும். ஒவ்வொரு நாளும் நீ மனதால் இந்த தாயானவளை வணங்கியதற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னால் நான் எத்தனை காலம் உன்னை தேடி வர வேண்டி இருக்கிறது என்று பார்த்தாயா? ஒரு முறை உன் அம்மா நான் சொல்லும் பொழுது உனக்கு அது புரிந்திருந்தால், ஒரு முறை நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் மனதிற்குள் நின்றிருந்தால் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற கட்டாயம் நிச்சயமாக எனக்கு இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு சில இடங்களில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளினால் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். அதனால் வேறு வழியில்லாமல் நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன். என் குழந்தையை, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக நிச்சயமாக இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உன்னை நீ தயார்படுத்து. எத்தனை பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலுமே அதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அதை சரி செய்யக்கூடிய மனப்பக்குவமும் உனக்கு நிச்சயமாக வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் இந்த தாயானவள் என் கரம் பற்றினாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகளை நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனநிறைவோடு என் பிள்ளை நீ செய்ய துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துகிறதல்லவா? நீ உன் வாழ்க்கையில் அறியாத ஒரு உண்மை என்னவென்று இன்று உனக்கு அம்மா சொல்கின்றேன். அதற்கு முன்பாக உன் தாயானவள் என்னை கண்டு இத்தனை நேரம் இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் வஜ்ரகோஷம் என்று எனக்கு நீ பதிவிடு. வராகியை என் பிள்ளை நீ சந்தோஷப்படுத்து. உன் தாயானவள் மேலும் மேலும் உனக்கு நல்ல வரங்களை கொடுப்பதற்கு நீ என்னை ஆயத்தப்படுத்து. நீ என்னை மனதார நினைத்து என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வந்தால் மட்டும்தானே நான் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் எந்த காலத்திலும் நீ எந்த ஒரு விஷயங்களையும் கைவிட்டு விடாதே. உன்னோடு இருக்கின்ற உண்மைகளை என்றும் நீ உணர வேண்டும்.
உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையை என்றும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுப்பது எல்லாம் என் நேரமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற மிகப்பெரிய உண்மையை நீ இன்னமும் அறியாமல் இருக்கின்றாய். அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தவுடன், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் சட்டென்று அந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு நன்மையை எப்பொழுதும் நடத்தி கொடுக்க ஒருவர் உன்னோடு இருக்கிறார் என்கின்ற உண்மையை நீ மறந்து விடுகின்றாய். என் குழந்தையை, உன் தாயானவள் உனக்கு இன்று சொல்கின்றேன். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உனக்கு மட்டுமே இன்று நான் சொல்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. ஏனென்றால் அம்மா அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் சொல்லிவிடுவது கிடையாது. உனக்கு உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் இந்த வாழ்க்கையை எப்படி நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை நீயாகத்தான் முடிவெடுக்க வேண்டுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு உத்திரவாதத்தை கொடுக்க உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றார். அது யார்? சற்று யோசித்து பார் என் குழந்தையே. உனக்காக உன்னோடு நின்று கொண்டிருக்கின்ற இவர் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய குலதெய்வம். உன் குலதெய்வம் உன்னோடு நிற்கின்றது. என் குழந்தையே, எந்த விஷயத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியும் நீ என்ன செய்தாலும் அதற்கு உனக்காக உடன் இருந்து அதனை சரி செய்து கொடுப்பதாகவும் அவர்கள் உன் கரம் பற்றி உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதான் அவர்கள் இருக்கின்ற உண்மையை என்னவென்று அறியாமல் அப்படியே தவித்து நிற்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பற்றி அதிகமாக யோசித்து யோசித்து உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது முதலிலிருந்தே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்று உன்னால் உணர முடிகின்றதோ, எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் இருந்து பெற்று கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உன் மனதிற்குள் தெளிவாகின்றதோ, அப்பொழுது இந்த வராகி சொன்ன விஷயம் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். யாரையும் நம்பாதே. யார் எதை செய்வார்கள் என்று ஒருபொழுதும் எதிர்பார்க்காதே. ஆனால் இவர் ஒருவர் மட்டும் உன்னை எந்த காலகட்டத்திலும் கைவிட மாட்டார். நீ செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை தவறு என்று உனக்கு எடுத்துரைத்து, நீ செய்வது சரி எனும் பொழுது அதை சரி என்று உன்னை தோள் தட்டி கொடுத்து உன்னை மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்ற இவர் நிச்சயமாக உனக்கான பல நல்ல வழிகளை உருவாக்கி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ கடந்து வந்த உன்னை இத்தனை காலமும் தாங்கி பிடிப்பது யார் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமே அதை செய்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். வேறு யாருமே இங்கு எந்த நிலையிலும் உனக்கு எந்த விஷயங்களையும் செய்ய மனதளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவது கிடையாது. உனக்காக இருக்கின்ற இவர்களை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எந்த நேரத்திலும் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பது உன் மனதில் இருக்கட்டும். இந்த நிலை மாற வேண்டும்.
இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நினைத்தது போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை உனக்கு கொடுத்து எந்த நிலையிலிருந்தும் உன்னுடைய மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் என் குழந்தை, நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் உடனிருந்து தட்டி கொடுத்து உன்னை இதைவிட அதிகமான தவறை செய்ய இந்த மனிதர்கள் உன்னை ஊக்கப்படுத்துகின்றார்கள். யாராவது ஒருவர் உன்னிடத்தில் வந்து நீ செய்வது தவறு, இதை நீ திருத்திக்கொள், இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு கஷ்டமாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த நேரத்தில் அவர்களின் அன்பையும் அக்கறையையும் நீ புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நீ நல்லதை செய்யும் பொழுது இதே வார்த்தையை உன்னிடத்தில் வந்து சொன்னார்கள் என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற அந்த துரோகிகள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம். எந்த நேரத்திலுமே உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என்ன செய்ய போகிறாய்? அவர்களை எதுவும் நீ செய்ய வேண்டாம். உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியான புரிதலோடு என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து இதுதான் இப்படித்தான் இவர்களினுடைய எண்ணங்கள், இதை நம்மால் மாற்ற முடியாது, அப்படியானால் நாம் தாம் மாறிக்கொள்ள வேண்டும், இதற்கு ஏற்றது போல நாம் தாம் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றத்திற்குள் அழைத்துச் செல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ உனக்கென சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளை பற்றியும் வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கு. இதிலிருந்து உன் வெற்றி நிச்சயமாக உனக்கு உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதில் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கைக்குள் வந்து உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் போதும். இனிமேலாவது தேவையற்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை விடுத்து இவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள், எதை செய்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் உனக்குள் இருக்கின்ற கவலைகளை விடுத்து இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் நீ தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டிரு. உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும். என்றும் உன்னோடு உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். யாரையும் எந்த காரணத்திற்காகவும் என் பிள்ளை ஒதுக்கி விடாதே. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடத் தொடங்கு. இதிலிருந்து உன்னுடைய வெற்றிகளை நீ உறுதி செய். உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ வலிமையாக்கு. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு தருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை வலிமையாக்குகிறது என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். மனது தேவையற்ற விஷயங்களை கண்டு எப்பொழுதுமே பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றதல்லவா? தேவையற்ற விஷயங்களை கண்டு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து உனக்கான உறுதியை நீ எப்பொழுதுமே தெளிவாக பெற்றுக்கொள். எந்த நேரத்திலுமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். உன் குலதெய்வம் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறது. உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது. நீயே அவர்களை வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஒருபொழுதும் உன்னை தேடி வராமல் இருக்கப் போவது கிடையாது. எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்ற உன் குலதெய்வம் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி இந்த உணர்வுகள் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய முடியாது. யாராலும் உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது. நம்பிக்கை கொண்டு நீ செய், உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய நம்பிக்கைக்கு என்றுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். எண்ணற்ற விஷயங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே தேவையில்லாமல் நீ யோசிக்கின்ற சில விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாயானால் நிச்சயமாக
என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். நான் இருந்து கொடுப்பதை நீ இருந்து பெற்றுக்கொள்ள எந்த நொடியிலும் தயாராக இரு. இல்லாது போனால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வரத்தானே செய்யும். இதிலிருந்து உன் வெற்றியை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இனி நடக்கப் போகின்ற நல்லதை உன் மனதில் நல்லபடியாக செலுத்து. என்றும் என் பிள்ளைக்கான வெற்றி உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.